ஒரு வாட்டி நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி பண்ணி பாருங்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களையே பாராட்டுவாங்க. நிறைய பிளேட்டு சோறும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மக்கா. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதையும் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கணும். அப்புறமா நல்லா கழுவி வச்சுருந்த நாட்டுக்கோழி இறைச்சி எடுத்து அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டணும். கிண்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு எதுக்குன்னா நம்ம இறைச்சியில் உப்பு நல்லா பிடிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக உப்பு சேர்த்தோன்னா மசாலாவில் மட்டும்தான் உப்பு இருக்கும். சிக்கனில் உப்பு இல்லாமல் சப்புன்னு ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இப்போ உப்பு சேர்க்க சொல்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா சிறிதளவு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி அதை அப்படியே மூடி வச்சுருங்க. எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா சிக்கனில் உள்ள தண்ணி அதில் நல்லா இறங்கியிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிஞ்சிடுச்சு. 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கனில் உள்ள தண்ணி அதில் நல்லா இறங்கி தண்ணியாக இந்த மாதிரி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதாவது தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை கிண்டிக்கணும். கிண்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணணும். இந்த அரைச்ச மசாலா எப்படி அரைக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். வீடியோவில் காமிக்க முடியலை. அதனால் நான் சொல்லுறேன். அதை கேட்டு அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முறி தேங்காய் துருவி வச்சுருக்கணும். துருவி வச்ச தேங்காய் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். மொத்தமாக 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணணும். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன்லேயே ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது கூட ஆட் பண்ணிக்கணும் அக்கா. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சிக்கனில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும் அக்கா. அதாவது அந்த மசாலா அதில் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறமா 1 கப் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா குழம்பு வைக்கிறதா இருந்தால் இன்னொரு கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ண தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக புதினா இலை எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நிறைய ஆட் பண்ண நல்லா இருக்காது. நான் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி வச்சுட்டு மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். குழம்பு கொதிக்கிற கேப்பில் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுக்கிற இந்த கேப்பில் நம்மளோட 15 நிமிஷம் தாண்டிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் தனியாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அக்கா. ஏன்னா அடி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடே மணக்குங்க. எவ்வளோ பிளேட்டு சோறுனாலும் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.